வணக்கம் நண்பர்களே. அதிக வாடிக்கையாளர்கள் உங்ககிட்ட இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் தினசரி போடக்கூடிய ஆஃபர்ஸ் அவங்களுக்கு ஈஸியாக போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரே ஒரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மூலிமா தான் நம்ம செலவில்லாமல் பண்ண முடியும். இப்போ ஃபேஸ்புக் ஆட்ஸு, இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் அந்த மாதிரி நிறையா வந்துட்டாலும் போட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு, அதாவது உங்கள் வாட்ஸ்அப்பை லாகின் பண்ணிவிட்டு அன்லிமிட்டெட் மெசேஜ் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து பண்ண முடியும், அதாவது உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு. ஏன்னா வாட்ஸ்அப்போடைய ரூல்ஸ் படி நம்ம 5 பேருக்கு மேலே கான்டாக்ட்ஸில் வந்து செலக்ட் பண்ணி அட் அ டைமில் வந்து அனுப்ப முடியாது. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போட் மாஸ்டர் சாஃப்ட்வேர். போட் மாஸ்டர் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிமிட்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் 1000 கஸ்டமருக்கு அனுப்பலாம், 2000 கஸ்டமருக்கு அனுப்பலாம், ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் அப்படின்றது ஒரு கணக்கெலாம் கிடையாது. பட்டு இதில் சின்ன சின்ன ட்ரிக்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஓல்டு மொபைல் நம்பரில் வாட்ஸ்அப் லாகின் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களுடைய நம்பர் வந்து மேக்ஸிமம் பேன் ஆகிறதில்ல. பட் அதுவே வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ஒரு சிம்மு கடையில் வாங்குவாங்க. அந்த சிம்மு வந்து புதுசாக வாங்கிட்டு வந்ததாக இருக்கும். அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஃபாலோ பண்ணாதனால அது ஈஸியாக வந்து பேன் ஆகும். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து கால் பண்ணி, சார் நீங்கள் கொடுத்த சாஃப்ட்வேர் வந்து அதனால் என்னுடைய வாட்ஸ்அப்பே பேன் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கும் இந்த சாஃப்ட்வேருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ இது வந்து எப்படி, இதோடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, இதை எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணணும், நம்ம மெயினாக ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டிங்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது ஓல்டு வீடியோ, பட் நிறைய பேர் அதை பார்க்குறதில்ல. பரவாயில்ல, அவங்களுக்காக மறுபடியும் நான் இந்த இதை வந்து செட்டிங்கை வந்து நான் சொல்கிறேன். ஸோ சாஃப்ட்வேரில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வாட்ஸ்அப்னு இருக்கும். இங்கே ஓப்பன் வாட்ஸ்அப் கொடுத்ததும் உங்களுக்கு வந்து ஃபியூ செகண்ட்ஸில் வந்து லோட் ஆகும். இங்கே வந்து ஸ்கேனர் ஆப்ஷன் வந்து வரும். நீங்கள் ஆல்ரெடி வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தீங்க, அதாவது உங்கள் மொபைல் கூட வந்து வாட்ஸ்அப்பை லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி லோடிங் ஆகி ஃபியூ செகண்ட்ஸில் வந்துடும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து தான் குயிக்காக வந்து லாகின் ஆகும். பட் ஏன் சார் உங்களுக்கு மட்டும் இப்போ 2% தான் காட்டுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாம். என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து சார்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3500-4000 கான்டாக்ட்ஸ் கிட்டே இருக்கிறதுனால அது வந்து அந்த சார்ட்ஸ் எல்லாத்தையும் பேக்கப் எடுத்துகிட்டு அது லோட் ஆகிறதுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும் உங்களுக்கு. அது வரைக்கும் வந்து நம்ம பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பேஜ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணதும் எக்காரணத்தை கொண்டும் மேலே போய்ட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கணும். அது ஒரு தடவை லாகின் ஆனதும் இங்கே மேலே வந்து லாக்ட் ஆஃப்ன்ற ஸ்டேட்டஸ் வந்து மாறி இங்கே க்ரீன் கலரில் வந்து ரெடி அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்து மாறும். அது வரைக்கும் நம்ம பேஷண்ட்டாக தான் வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம அதுக்குள்ளே வந்து செட்டிங்ஸ்லாம் பார்த்துடலாம். மேலே வந்து நியூ கேம்பெயின் க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது வேணும்னா நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஆட்டோ ரிப்ளை அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஆஃபீஸ் டைம், அதாவது உங்களோட ஒர்க்கிங் டைம் முடிஞ்சு வீட்டில் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஆன்லைனில் இல்லை. அப்போ நீங்கள் வந்து இதில் வந்து பண்ணக்கூடிய மெசேஜஸ் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமருக்கு வந்து ரிப்ளையாக போகும். அந்த மெசேஜை வந்து நீங்கள் இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அது இங்கே ஆட் ஆகிடும். அதில் இமேஜ் ஃபைல் வேணுனாலும் நீங்கள் ஃபோட்டோவாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது அவங்களுக்கு ரிப்ளை வந்து ஒரு ஃபோட்டோ பேம்ப்ளெட் மெசேஜ் மாதிரியும் போகும். இங்கே வந்து ஆட்டோ ரிப்ளை வந்து ரூல்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இது. ஸோ ஆக்சுவலாக வந்து நீங்கள் மெயினாக புரிஞ்சிக்க வேண்டியது செட்டிங்ஸ் ஆப்ஷன் தான் புரிஞ்சிக்கணும். இதில் வந்து கனெக்ஷன் ஸ்பீடில் போனீங்கன்னா வெரி ஸ்லோ, நார்மல், ஃபாஸ்ட், வெரி ஃபாஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது எதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்லோன்றதை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா வெரி ஸ்லோன்னு கொடுத்தீங்கனாலும் அது ரொம்பவும் ஸ்லோவாகவும் போகும். நார்மலும் கொடுக்கலாம். ஸோ நார்மல் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது நம்பர் வாங்கி லாகின் பண்ணுறவங்களுக்கு பேன் ஆகுது. எக்காரணத்தை கொண்டும் ஃபாஸ்ட், வெரி ஃபாஸ்ட் ஆப்ஷனுக்கு போகாதீங்க. ஸ்லோ ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து பண்ண வேண்டியது செட்டிங்ஸ்னு இங்கே கொடுத்துருப்பாங்க. அதில் ஒவ்வொரு மெசேஜுக்கும் கேப் வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கணும், இந்த கேப் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்கள் நம்பருடைய பேனிங் ஆப்ஷன் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். இப்போ நான் வந்து இதில் 5 to 6 செகண்ட் கொடுக்குறேன். அதாவது ஒவ்வொரு மெசேஜும் போகிறதுக்கு ஒரு 5லேருந்து 6 செகண்ட் வந்து டைம் எடுத்துக்கிட்டால் எனக்கு பெட்டர்னு தோணுது. இப்போ வந்து ஸ்லீப் மூடு வந்து போடணும். எதுக்காக இந்த ஸ்லீப் மூட்னா, நீங்கள் கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணுறது வாட்ஸ்அப் சர்வருக்கு வந்து
லாகின் ஆகுது அப்படின்னும் போது உங்கள் நம்பர் வந்து இமிடியேட்டாக பேன் ஆகும். அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எவரி 10 மெசேஜுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், 55 செகண்ட்ஸ் அப்படின்றத டைம் வந்து நான் கொடுக்குறேன். இந்த டைம் வந்து நீங்கள் இன்னும் அதிகமாகவும் கொடுக்கலாம், 70 செகண்ட்ஸ் கொடுக்கலாம், இல்லை 100 செகண்ட்ஸும் கொடுக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிஷம். அப்படி வந்து பீரியாடிக்கலாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் நம்பர் வந்து பேன் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த செட்டிங் வந்து மெயினாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து குயிக்காக வந்து உங்கள் விளம்பரம் போய் சேரணுன்றதுக்காக நீங்கள் வெரி ஃபாஸ்ட்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா அது வந்து எங்களுடைய பொறுப்பில் வராது. ஸோ ட்ரிக்ஸு தான் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி எப்படிலாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இங்கே வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க, இம்போர்ட் ஃப்ரம் வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் எல்லோரும் உங்களுடைய பார்வை வந்து இங்கே தான் போகுது. அதுவே மேனுவல் இம்போர்ட்ஸ் கொடுத்தா நம்ம நம்பர்ஸ் எல்லாமே மேனுவலாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுவும் சில பேர் வந்து கஷ்டமாக இருக்குன்றீங்க. ஸோ இப்போ ஈஸியான மெத்தட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் ஃப்ரம் ஃபைல்னு கொடுத்துருப்பாங்க. கொடுத்ததும் இங்கே ப்ரௌஸ் ஆப்ஷன் இருக்கும். ப்ரௌஸ் கொடுத்ததும் உங்களுக்கு எந்த லொக்கேஷனோ அந்த லொக்கேஷனுக்கு வந்து மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா கமா செப்பரேட்டட் வேல்யூ ஃபைல்ஸ், அதாவது சிஎஸ்வி ஃபார்மேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஃபைலை வந்து நாம் அப்லோட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளால் ஆட் பண்ண முடியும். இப்போது எக்ஸ்எல்எஸ் ஃபைலே நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அந்த ஃபைலை ஆட் பண்ணால் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எரர் வந்து வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் இப்போ பாருங்கள், நான் அந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போது நான் வச்சுருக்கிறது ஒரு 14 கான்டாக்ட்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, ஃபஸ்ட்டு காலமில் நேமும் செகண்ட் காலமில் நம்பரும் கொடுப்பீங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே மேலே போயிட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சேவ் ஆஸ் கொடுத்துட்டு எந்த லொக்கேஷனோ அந்த லொக்கேஷனை வந்து சூஸ் பண்ணிடுறீங்க. பண்ணிவிட்டு நல்லா கவனிங்க, இந்த சேவ் ஆஸ் டைப்புன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து சிஎஸ்வி கமா டிலிமிட்டட், அதாவது CSV.CSVன்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் மறக்காமல் சூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சாஃப்ட்வேரில் ஈஸியாக அப்லோட் ஆகும். ஸோ மறக்காமல் என்ன பண்ணணும், சேவ் கொடுத்துட்றீங்க. சேவ் கொடுத்ததும் அதுக்கப்புறம் எஸ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபார்மேட்டில் வந்து கண்டிப்பாக ஃபைல் வந்து சேவ் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா எக்ஸல் ஷீட்டு எதுவுமே ஓப்பனில் வைக்காதீங்க, க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிவிட்டு இம்போர்ட் ஃப்ரம் ஃபைல் கொடுத்துட்டு ப்ரௌஸ் கொடுக்குறீங்க. நான் சொன்ன அதே மெத்தட் தான். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கமா செப்பரேட்டட் வேல்யூ ஃபைல்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபார்மேட் காட்டும். இப்போ ஓப்பன் கொடுத்ததும் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு எவ்வளோ கான்டாக்ட்ஸ் நீங்கள் வச்சுருந்தாலும் அது எல்லாமே வந்து அப்லோட் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் வந்து நான் வந்து வெளியில் போயிடுவேன், ஸ்டாஃப்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்க இந்த மெத்தடில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இம்போர்ட் கொடுத்ததும் அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஆட் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் மெசேஜ்லாம் போடுறீங்க, இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ, PDF டாக்குமெண்ட் எது அட்டாச் பண்ணுறீங்களோ பண்ணுறீங்க. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த இன்சர்ட் கண்ட்ரி கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம இந்தியாவுக்கு வந்து 91 போடணும் நம்பர்ஸுக்கு முன்னாடி. இந்த 91 ஒரு தடவை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும், எல்லா நம்பருக்குமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் ஆகிடும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் போட வேண்டிய மெசேஜ் கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் அட்டாச் பண்ண வேண்டிய ஃபைல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் நேம்லாம் கொடுக்குறீங்கன்னா இன்சர்ட் ஃபுல் நேம்னு கொடுத்தீங்கன்னா அந்த நேம்னுடைய ப்ரிஃபிக்ஸ் வந்து இங்கே ஆட் ஆகிடும். இப்போ டியர்னு கொடுத்துட்டு நான் இங்கே ஃபுல் நேம்ன்ற வேரியபிள் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ எவரி மெசேஜ் கீழே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அருண் சுப்பிரமணியம் ஸ்ரீ குரு சித்தாந்தர் அப்படின்ற அந்த நேமோடே அவங்களுக்கு வந்து மெசேஜ் போகும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் வந்து உங்களுக்கு பேன் ஆகாமல் இருக்கும். ஏன்னா ஒரே மெசேஜை நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணும்போது தான் அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி உங்கள் நம்பர் பேன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுவே வந்து எவரி மெசேஜில் வந்து வேறு கண்டென்ட், அதாவது அவங்களுடைய நேம் வந்து வேறு மாறி வரும்பொழுது அவங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து பேன் ஆகாமல் சேஃபாக யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் சொன்ன செட்டிங்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாகிடும். இப்போ பாருங்கள், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் லாகின் ஆனதும் மேலே ஸ்டேட்டஸ் வந்து ரெடின்னு வந்துடும். சில பேர் வந்து பிஎஸ்என்எல் நெட்டு, அதர் நெட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க, மொபைல் நெட்டும் யூஸ் பண்ணுறீங்க. உங்கள் நெட்வொர்க் ஸ்பீடு வந்து பீரியாடிக்கலாக வந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருந்ததுன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நெட் கனெக்ஷன் வந்து ப்ராப்பராக இருக்கணும்.
என்னோடய சைடு ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் அதை மீறி சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகலை அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. ஸோ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 வருஷமாக வந்து இந்த சாஃப்ட்வேர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இது வரைக்கும் எந்த இஷ்யூவும் கிடையாது. அதனால் நீங்களும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ லாகின் ஆனதும் நம்ம எந்த மெசேஜோ அந்த மெசேஜெலாம் போட்டுட்டு சென்ட் நவுன்ற பட்டன் இருக்கும். ஸோ சென்ட் நவ் கொடுத்துட்டு இதில் நிறைய பேர் வந்து சேஃப் மூடு போடுறீங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த மூடில் போட்டிங்கன்னா மெசேஜ் போகாது. பிளைண்ட் மூடு கொடுத்தீங்கன்னா தான் சாஃப்ட்வேர்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் போகும். இப்போ நான் பிளைண்ட் மூடு கொடுத்ததுக்கப்புறமா ஜஸ்ட்டு நீங்கள் ஓகே மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மெசேஜ் போக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்து சென்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதும் உங்களுக்கு வந்து கேம்பெயின் ஹஸ் பீன் டன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ நிறைய பேருக்கு வந்து சாஃப்ட்வேர் வாங்கிட்டு கொஞ்ச நாள் வந்து யூஸ் பண்ணாமலும் இந்த மாதிரி டவுட் வருது. புதுசாக வாங்குறவங்களுக்கும் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.